ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பதட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. இப்போ இது உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. சொல்லப்போனால் 3ஆம் உலகப் போர் உருவாகலாம் என்ற வரைக்கும் பெரிய அளவிலான பேச்சுகள் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலையும் இது ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. கச்சா எண்ணெயினுடைய விலை எதிர்பாராத அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி இலங்கை போன்ற நாடுகளுக்கு இந்த போர் பதட்டம் காரணமாக நிறைய நேரடியான பாதிப்புகளும் இப்போ ஏற்பட்டிருக்குது. எங்கட நாட்டுக்கு இந்த போர் பதட்டம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வரைக்கும் இந்த போரினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் உருவாகியிருக்குது. அதையும் தாண்டி இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்போ நாங்கள் பார்க்கும்போது ஒரு மந்தமான சூழ்நிலையை நோக்கி போகிற மாதிரி தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நிறைய நாளாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பற்றி கதைக்கல. ஸோ அதனால் இந்த வீடியோவில் உண்மையிலேயே இப்போ இலங்கைக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கின்றத டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த விடயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக ஒவ்வொன்றா முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PK கரிகாலன். அதனடுத்த தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோடய வீடியோக்கு பதினஞ்சாவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டர் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் PK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைல் வரும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துகிற விதமாக ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தது. இதன் காரணமாக இப்போ ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை ரெண்டு நாடுகளுக்கு இடையிலுமே உருவாகி இருக்குது. ரெண்டு நாடுகளுமே தங்களினுடைய வான்பரப்புகளை மூடியிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய ட்ரோன்களை ஈரான் முதல் தடவையாக சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். உலகத்திலேயே முதல் தடவையாக இஸ்ரேலினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஒரு நாடாக ஈரான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது பயங்கர அட்வான்ஸான தொழில்நுட்பங்களை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான், ஒரு பாதுகாப்பு முறைமை தான் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு முறைமை. அப்படிப்பட்ட இஸ்ரேலினுடைய ஆயுதங்களையே முதல் தடவையாக ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு தாக்கி அழிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மிக பதட்டமான சூழ்நிலையாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டமான சூழ்நிலை, போர் பதட்டமான சூழ்நிலை இப்போ உருவாகி போய்கொண்டிருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் ஒரு எல்லை மீறிய செயற்பாடுகளாக தான் மாறி இருக்குது. இவ்வளவு நாளும் இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் காசாண்டு இருந்த அந்த போர் இப்போ இஸ்ரேல் ஈரான் என்று சொல்லி மாறி இருக்குது. தேவையில்லாமல் இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதல் காரணமாக ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மேலே இருந்த பயங்கர கடுப்பில் பாலஸ்தீனம் மீதான போர் காரணமாக ஏற்கனவே பயங்கர கோபத்தில் இருந்த ஈரான் திரும்பவும் உடனடியாக பதில் தாக்குதலை நடத்தி இப்போ இது ஒரு போர் சூழ்நிலை மாதிரி மாறி இருக்குது. இந்த இஸ்ரேலினுடைய செயல்பாடுக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான பிரதானமான நாடுகள் எல்லாம் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நாடுகளை தவிர, அவர்களுக்கு பின்னால் இருந்து ஆயுதங்களை வழங்குறது, காசு கொடுக்குற நாடுகள் இருக்குது தானே, அந்த நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். ரெண்டு நாடுகளுமே சரியான முறையில் இந்த போரை ஏற்படாமல் சமாதானமாக போனால் மட்டும்தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றலாம் என்ற அளவுக்கு இந்த போர் சூழ்நிலை இப்போ உருவாகி போயிருக்குது. அதையும் தாண்டி ஏற்கனவே ஏனைய நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ உதாரணத்துக்கு சைனா, இந்தியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு 3ஆம் உலகப் போருக்கு இந்த போர் வழிவகுக்கலாம் என்ற மாதிரியான கதைகளும் இப்போ பேசப்பட ஆரம்பிச்சிருக்குது. பெரும்பாலும் இந்த வல்லுநர்களால் இந்த விடயங்கள் சொல்லப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த போர் 3ஆம் உலகப் போரினுடைய ஒரு ஆரம்பமாக மாறிடலாம் என்ற மாதிரியும் இப்போ அதிகமான பேச்சுகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த ரெண்டு நாட்டினுடைய போர் பதட்டம் காரணமாக இப்போ கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிருக்குது. இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு காரணமாக உலக பொருளாதாரத்திலையும் ஒரு பாதிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இது உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகளுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குதோ இல்லையோ, எங்களை மாதிரியான இலங்கை போன்ற சிறிய சிறிய நாடுகளுக்கு இது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த பாதிப்புகள் என்னென்னதை பார்க்கறதுக்கு முதல் இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூரோப்புக்கு போகக்கூடிய பாதைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் பதட்டம் காரணமாகவும் அவர்கள் வான் பரப்புகளை மூடியிருக்கிறதன் காரணமாகவும் யூரோப்புக்கு போகக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பாதைகளில், விமானங்களினுடைய பாதைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மாற்றங்கள் காரணமாக விமானங்கள்
தாமதமாக போய் சென்றடையலாம் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. சாதாரணமாக நாங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு இடத்துல பிரச்சனைன்னு சொன்னால் சுற்றி போவோம் தானே, அந்த மாதிரி இந்த இடத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறபடியா வேறு பாதைகளை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறபடியா விமானங்களினுடைய வருகை வந்து தாமதமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்குது. இந்த போர் பதட்டம் காரணமாக இந்தியாவினுடைய விமானங்கள் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து திருப்பி விடப்பட்டிருக்குது. அந்தளவுக்கு இந்த ரெண்டு நாட்டினுடைய வான்வழி தாக்குதல்ன்றது ட்ரோன்கள் மூலமான வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக ஏனைய நாடுகளுக்கும் இந்த ரெண்டு நாடுகளினுடைய செயற்பாடுகள் இப்போ அதிகமான பாதிப்புகளை உருவாக்கியிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு மிக மோசமான ஒரு எல்லை தாண்டிய செயற்பாடுகளை வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். மிக கடுமையான கண்டனங்கள் நாடுகளில் இருந்தும் சரி, இல்லாட்டி பொருளாதாரங்களினுடைய பிரதானமான நபர்களாலேயும் சரி, இவர்கள் மேலே கடுமையாக பிரயோகிக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. இஸ்ரேல் தனிச்சு நின்று கடைசியில் எந்த ஒரு துணையுமே இல்லாமல் மொத்தமாக அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நாடாக கூட எதிர்காலத்தில் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்படுது. சில நேரங்களில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்கொள்ள முடியாத நேரத்தில் ஏனைய நாடுகளும், ஏனடா இப்போ ஈரான் மிராட்டி கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கு யார் யார் சார்பானிக்கிறார்களோ அவர்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்ன்ற மாதிரி. அதனால ஏனைய நாடுகள் மேலே ஈரானால் தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் இது சிலவில் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்து ஒட்டுமொத்த பேருமே போய் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்த இஸ்ரேலையும், மெயினாக அந்த நெதன்யாஹூன்னு சொல்லப்படுற அந்த ஒரு போர்க்குற்றவாளியை அழிக்க வேண்டிய சூழ்நிலையும் எதிர்காலத்தில் உருவாகலாம். ஏன்னா சில நேரங்களில் பொறுத்து கொள்ள முடியாத கட்டமாக தான் இந்த போர் வந்து போய்கொண்டிருக்குது. தேவையற்ற ஒரு செயல்பாடு, போர்ன்றது எதுக்குமே தீர்வாகாது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை வந்து அதன் நெதன்யாஹூன்ற ஒருத்தர் அங்கே இருந்து கொண்டு அந்த இஸ்ரேல்ன்ற சின்ன நாட்டை பயன்படுத்தி தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளினுடைய உதவியோட எவ்வளோ பெரிய தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நாட்டினுடைய போர் காரணமாக எங்கட நாட்டுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு காரணமாக ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய இலங்கை வந்து இப்போ மேலும் பொருளாதாரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலையை நோக்கி போக வேண்டிய ஒரு கட்டம் உருவாகலாம் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் இப்போ எச்சரிச்சிருக்கிறார்கள். இந்த கச்சா எண்ணெயில் மாற்றம் ஏற்படுமா இருந்தால் எங்கள் நாடு வந்து பெட்ரோலியத்தை வந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யும் போது விலைகள் அதிகரிக்கும். நாங்கள் மிக அதிகமான கிட்டத்தட்ட 500 மில்லியனுக்கும் மேலே பணத்தை அதிகமாக செலுத்தி தான் நாங்கள் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை இப்போ உருவாக போகுது. அப்படி உருவாகும் போது நாட்டுக்குள்ள பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏனைய அனைத்து பொருட்களினுடைய விலைகளும் இலங்கைக்குள்ளே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது. அதனால இலங்கையினுடைய பொருளாதாரத்திலையும் விலைவாசியிலையும் திரும்பவும் ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாகலாம்ன்ற மாதிரி, இந்த நாட்டினுடைய போர் காரணமாக எங்கட நாட்டுக்கு ஒரு நேரடியான பாதிப்பு ஏற்படலாம்ன்ற மாதிரி இப்போ பொருளாதார வல்லுநர்களால் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து இந்த போர் பதட்டம் காரணமாக இப்போ உருவாகிருக்கக்கூடிய ஒரு பக்கமான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீண்ட நாட்களாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் வந்து கதைக்கவே இல்லை. இலங்கையினுடைய பொருளாதாரம் உண்மையிலேயே இந்த புதிய அரசாங்கத்தினுடைய ஆட்சியின் கீழே சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கான்ற ஒரு கேள்வி வந்து இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால், முதல் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் இப்போ நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நிறைய இடைவெளிகள் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து விமர்சனமோ இல்லாட்டி நாங்கள் ஒரு அரசாங்கத்தின் மேலே குறை சொல்லணும்னு சொல்லியோ சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. இது வெளிப்படையாக ஒரு நாட்டினுடைய ஒரு பொதுமக்களாக நாங்கள் பார்க்கும்போது உப்புக்கு வந்து பாரியளவிலான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக 1.5 பில்லியன் ரூபாவுக்கு 18,000 மெட்ரிக் டன்ஸ் உப்பை வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்திருக்கிறோம். சுற்றியுமே கடல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உப்புக்கு பாதிப்புன்றது ஒரு கேளிக்கையான ஒரு விடயமாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இந்த உப்பை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக விளக்கமான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உப்புக்கு வந்து முதலாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ரெண்டாவது, இலங்கைக்குள்ளே இப்போ ரீசெண்டாக மின்சாரத்தினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. மின்சார கட்டணம் வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பிரதானமாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகளில் வந்து இந்த மின்சார கட்டணம் குறைக்கப்படும்ன்றதும் ஒரு வாக்குறுதியாக தான் இருந்தது. அதையும் தாண்டி இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது ஒரு பக்கம், அது மின்சார சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாகவும் இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் வச்சுக்கொண்டா கூட மின் தடைன்றது வந்து இப்போ அடிக்கடி ஏற்படுறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. திரும்பவும் ஒரு மின் தடையான சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுமான்றது தெரியாது. ஆனால் மின் தடைகள் வந்து இப்போ ஒரு நாட்களுக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த மின் கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்படுறதுக்கு பிறகு, மின் கட்டணம் அதிகரிப்புக்கு பிறகு
மின்சார தடைன்றது வந்து இப்போ அடிக்கடி ஏற்படுறத எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே தேங்காய்க்கான பிரச்சனை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்குது, அரிசிக்கான பிரச்சனையும் உருவாகி இருக்குது. ஒரு உப்பை வாங்குகிற விலைக்கு வந்து ஒரு அரிசியும் வாங்குகிறோம். சொல்லப்போனால் அரிசியினுடைய விலையை விட 1 கிலோகிராம் அரிசியினுடைய விலை வந்து ஒரு 280 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியினுடைய அளவை வச்சுக்கொண்டு சொல்கிறேன். ஒரு 300 ரூபான்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொண்டா கூட 1 கிலோகிராம் அரிசியினுடைய விலை 300 ரூபா, ஒரு பேக்கெட் உப்பினுடைய விலை 400 ரூபாய் வரைக்கும் போகிறதா சொல்லப்படுது. ஸோ ஜோதிச்சு பாருங்கள், சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் 140 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உப்பு அதை விட குறையத்தான் இருந்தது. அப்படி இருந்த உப்பு வந்து இன்றைக்கு 400 ரூபாய் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் நாட்டினுடைய நிலைமை எங்கே போகுதுன்றது தான் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு கேள்வியாக இப்போ மாறி இருக்குது. உண்மையிலேயே எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரம் மேல் நோக்கி தான் போய்கொண்டிருக்குதா, இல்லாட்டி திரும்பவும் அந்த கிராஃபின் படி நாங்கள் கீழே தான் வந்து கொண்டிருக்கிறோமா என்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதில் என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், உண்மை வந்து இங்கே வந்து மறைக்கப்படுதுன்றதும் ஒரு பக்கம். சில இடங்களில் வந்து ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காகவும் உண்மைகளை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறார்கள்ன்றதும் இப்போ எதிர்க்கட்சிகளாலையும் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒட்டுமொத்தத்தில் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செயல்பாடுகளாக என்ன இருக்கலாம்னு சொல்லி இப்போ இதை வச்சுக்கொண்டு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த புதிய அரசாங்கத்தின் மேலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான இந்த புதிய அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் அதிகரிச்சிருக்கலாம் என்றதை வந்து எங்களால் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால், இதில் எங்கே இந்த ஊகிப்பு வந்து ஆரம்பத்தில் அதிகரிச்சதுன்னு சொன்னால், ஜோதிச்சு பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு எப்படி இருக்குன்னு சொன்னால், சுற்றியுமே கடல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து உப்பு உற்பத்தி செய்கிறதுக்கான முழுமையான பலங்களுமே இருக்குது. இப்போ ஆனையிரவு உப்பு கூட இப்போ ரீசெண்டாக தான் அது தேசிய ரீதியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது விநியோகம் செய்கிறதுக்கு. அந்த இடம் இருக்குது. அதே மாதிரி ஏனைய இடங்கள் எத்தனையோ இடங்களில் வந்து உப்பளங்கள் இருக்குது. அந்த உப்பளங்களை அபிவிருத்தி செய்து உப்பை பெற்றுக்கொள்கிறதுக்கு கூட எங்களோட நாட்டுக்குள்ளே வழி இல்லாமல் நாங்கள் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்கிறோம்னு சொன்னால், உள்ளால் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி. இது ஆதாரம் இல்லாதபடியாக இதை நான் இதுக்கு மேலே தெளிவாக சொல்லலை. ஆனால் சரியான ஆதாரங்கள் கிடைக்குமா இருந்தால் அது நான் இதை எதுக்காக நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். இது எப்படி அழுத்தங்கள், நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு யாரால் அழுத்தம் கொடுக்க முடியும்னு சொல்லி கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதை நான் எப்படி சிம்பிளாக சொல்ல முடியும்னு சொன்னால், ஒரு பாடசாலையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த பாடசாலையினுடைய அதிபரை ஒரு 10-15 வருடங்கள் அந்த பாடசாலையில் ஒரு அதிபர் இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த அதிபரை மட்டும்தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சால் மாற்ற முடியுமே தவிர, அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ தொண்டராசிரியர்களோ இல்லாட்டி அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அடிமட்ட ஊழியர்களையோ அவர்களால் முழு பேரையுமே மாற்ற முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியான ஆதாரம் வரும்போது அதுக்கான இதை வந்து முழுமையாக தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இது வெறும் ஊகிப்பு தான். இதை நான் உறுதியாக சொல்லலை, ஊகிப்பாக சொல்கிறேன். சிலவளை இருக்கலாம்ண்டு. ஆனால் இதையும் தாண்டி என்ன நடக்குதுன்றதை அவர்கள் உண்மையாக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி, அந்த ஊடகங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் அது என்ன நடக்குதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய உண்மையான நிலைமை எப்போ வெளிப்படுத்தப்படுதுன்றதை தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்கள் நடந்ததை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியாக என்னுடைய எல்லா அப்டேட்ஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.